Tally Primeல இன்வாய்ஸ் பிரிண்ட் எடுக்கிறது ஒரே பேப்பர்ல எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ நான் சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கம்பெனி ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸும் நான் என்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸை நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கேட்வே ஆஃப் Tally ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், அக்கௌண்ட்ஸ் புக், இதில் பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏப்ரல் மந்த்தில் ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நான் என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏபிசி அப்படின்ற சப்ளையர் கிட்ட வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இன்வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்டம் வந்து மோர் தென் 16 ஐட்டம்ஸ்க்கு வந்து இதுல இருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 2 பேப்பர்ல வந்து இந்த இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸை நான் சிங்கிள் பேப்பர்ல பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி மாத்துறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் செட்டிங் மாத்துறதுக்கு முன்னாடி இதை பிரிண்ட் ப்ரிவியூ உங்களுக்கு விசிபிள் பண்றேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இன்வாய்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஆல்ட் பி ஷார்ட்கட் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல வந்து கரண்ட். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டோட டைட்டில் வந்து இன்வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் இதுல வந்து ப்ரிவ்யூ பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ப்ரிவ்யூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல இந்த இன்வாய்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 16 ஐட்டம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 16 ஐட்டம்ஸ் என்ட்ரி பண்ணியிருக்கிறதுனால ஸோ இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ்ல 12 ஐட்டம் தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்ட்ரி ஆகுது. ஸோ பேலன்ஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னா கண்டினியூட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து கீழே வந்து ஸ்பேஸ் இருந்தும் கூட எனக்கு இங்க கீழேயே ஃபர்ஸ்ட் பேப்பர்லயே பிரிண்ட் ஆகல. ஸோ கண்டினியூன்னு கொடுத்து அடுத்த பேப்பர்ல தான் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ நான் அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓபன் பண்றேன். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து 13, 14, 15, 16. ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பேலன்ஸ் 4 ஐட்டம் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வாய்ஸை நான் பிரிண்ட் எடுக்கிறதா இருந்தா எனக்கு 2 பேப்பர்ல வந்து இன்வாய்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதை வந்து நான் சிங்கிள் பேஜ்லயே நான் கன்வெர்ட் பண்ணி ஒரே பேப்பர்ல நான் இந்த இன்வாய்ஸை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஸோ அது எப்படி மாத்துறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி கான்ஃபிகர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, நான் கான்ஃபிகர் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து ஷோ மோர் அப்படின்றத நான் என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போதான் எல்லா ஐட்டம்ஸும் வந்து நமக்கு இங்க விசிபிள் ஆகும். ஸோ இதுல வந்து நான் கீழே போறேன், டவுன்ல போறேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டர் செட்டிங். ஸோ இதுல வந்து ஹைட் ஆஃப் நார்மல் இன்வாய்ஸ் இன் இன்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்க வந்து இதை என்டர் கொடுக்குறேன். ஸோ நான் இங்க வந்து ஹைட் ஆஃப் நார்மல் இன்வாய்ஸ் இன்ச்சஸ் வந்து நான் 11 மாத்திக்கிறேன். ஸோ பேப்பரோட சைஸ் வந்து 11 அப்படின்றதுனால நம்ம ஹைட் வந்து நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ 11 அப்படின்றத மாத்திக்கிறேன். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ இங்க வந்து பாருங்க எனக்கு வந்து 16 ஐட்டமும் வந்து சேம் பேப்பர்லயே வந்து எனக்கு இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்வாய்ஸ் இங்க வந்து நம்மளோட கம்பெனி டீடைல்ஸ், சப்ளை டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு 12 ஐட்டம்ஸ் தான் இதுல பிரிண்ட் ஆகி இருந்தது. பேலன்ஸ் வந்து கண்டினியூட் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிருந்துச்சு. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 ஐட்டம்ஸும் வந்து எனக்கு இந்த பேப்பர்லயே வந்து பிரிண்ட் ஆகுது.